வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரெட் சாண்ட்விச் தான் நம்ம பண்ண போகிறோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி செய்ய போகிற பிரெட் சாண்ட்விச்சுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். கூடவே சீஸ் எடுத்திருக்கேங்க. ப்ரெட்டு தேவைக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சீஸையெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. இப்போ பன்னீர் ரெடியாக இருக்குது. இப்போ பன்னீர் நம்ம இந்த மாதிரி துருவிக்கணும். நல்லா துருவிட்டு தான் நம்ம ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். கொஞ்சம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லைஸாக. தக்காளியும் அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ பன்னீர் துருவுனதில் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கணும். இப்போ மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இன்றைக்கி நம்ம சாண்ட்விச் மேக்கர் வச்சு தான் ப்ரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம கொஞ்சம் பட்டர் அல்லது நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த பன்னீர் துருவல் இது எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே ஆனியன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வச்சுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். இப்போது சீஸ் பீஸை நம்ம எடுத்து இந்த ப்ரெட் ஸ்லைஸில் வச்சிடலாங்க. இப்போ இன்னொரு ப்ரெட்டு வச்சு நம்ம நல்லா கவர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலால் மறுபடியும் கொஞ்சம் பட்டர் தடவிக்கலாம். கீழ் பீஸ்லேயும் பட்டர் இருக்கணும், மேலேயும் பட்டர் இருக்கணும் அல்லது நெய் இருக்கணும். சாண்ட்விச் மேக்கர்லேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம இதை உள்ளே செட் பண்ணிடலாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த பீஸையும் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இதையும் சாண்ட்விச் மேக்கரில் செட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதான், இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடலாம். டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பாருங்கள், இப்போ ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாண்ட்விச் மேக்கரெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நமக்கு தோசைக்கல் தான் லாயக்குங்க. பாருங்கள், தோசைக்கல்லில் போட்டு நான் அதே மாதிரி எல்லாம் பண்ணி வச்சேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாண்ட்விச் மேக்கரில் இன்றைக்கி எங்கள் பொண்ணும் எங்கள் பாப்பாவும் செஞ்சாங்க. நான் அதை தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேங்க. பன்னீர், சீஸு இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு வெறும் ஆனியன், கேரட்டு, முட்டைக்கோஸு இதெல்லாம் வச்சு கூட நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.